வணக்கம். நான் உயிர்கலை வினோத்குமார். இந்த பதிவு எதற்காக அப்படின்னா, ஆஸ்திரேலியா தமிழ் ஆர்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு அமைப்பிலிருந்து தோழர் அவர்கள் முத்தரசன் கோச்சர்கள் அவர் கேட்டுக்கொண்டமைக்காக இந்த பதிவை நாங்கள் எடுத்திருக்கோம். சிலம்பத்தோட அடிப்படை பாட பயிற்சிகள் உயிர்கலையில் நாங்கள் எப்படி பயிற்சி கொடுக்குறோம் அப்படிங்கிறத ஒரு காணொலியாக நம்ம இப்போ பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம உயிர்கலையில் எப்படி வணக்கம் களம் எந்த ஒரு பயிற்சி தமிழ் பாரம்பரிய கலையாக இருந்தாலுமே நம்ம வணக்கம் வச்சு தான் நம்ம ஆரம்பிப்போம். அதே மாதிரி தான் நம்ம உயிர்கலையிலையும் நம்ம சிலம்ப பயிற்சி வணக்கம் வச்சு தான் ஆரம்பிக்கிறோம். இப்போ முதல்ல எப்படி வணக்கம் களம் வணக்கம் எப்படி வைக்கிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ முதல்ல உங்களோட காலை நீங்கள் சேர்த்து வைக்கிறீங்க, நேராக நிற்கிறீங்க. இது சமநிலை. இந்த நிலைக்கு பேர் சமநிலை. உங்களோட வலது காலை எடுத்து நேராக முன்னாடி வைக்கிறீங்க. உங்களுக்கு கால் கட்ட விரல் நேராக இருக்கணும். பின்னாடி கால் இந்த மாதிரி பார்த்தா ஒரு டா திருப்பி போட்டால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி, இல்லைன்னா எல் ஷேப், உங்களுக்கு புரியுறதுக்காக எல் ஷேப்பில் வைக்கிற மாதிரி இருக்கணும். இந்த கால் கட்ட விரல் நேராக இருக்கணும். இந்த கால் கட்ட விரல் இங்கே பார்த்து நேராக இருக்கணும். இப்படி நேராக இருக்கணும். இதுதான் நிலை. மறுபடியும் அதை பண்ணுறோம். 1 அப்படின்னா காலை நேராக வைக்கிறோம், இந்த காலை திருப்பிக்கிறோம். இது 1. இந்த காலை இங்கே நேராக வைக்கும்போது உங்கள் கட்டவரம் மறைகிற அளவுக்கு உங்கள் காலை மடக்கணும். 1. இந்த நிலைக்கு பேர் சிலம்பத்தோட முதல் காலடி நிலை. இதை தான் நம்ம பண்ணுறோம். 1. அடுத்து வலது கை எடுத்து தொடையில் அடிக்கணும். 2. உள்பக்க தொடையில தான் அடிக்கணும். மேலே முட்டியில் அடிக்கக்கூடாது, உள்ள தான் அடிக்கணும். 2. இதே பொசிஷனில் அப்படியே வைக்கணும். 4. நேராக பார்க்கணும். 5. நேராக தலையெல்லாம் இப்படி பண்ணாமல் அப்படியே வணக்கம் சொல்கிறோம். வணக்கம். இதான் நம்மளோட வணக்கம். உயிர்கலையோட வணக்கம் இப்படி தான் பண்ணுறோம். இன்னொரு முறையை தெளிவு பண்ணிடுறேன். எந்த ஒரு பேச்சுவார்த்தை இல்லாமல் இப்போ நான் தெளிவாக பண்ணி காமிக்கிறேன். அதற்கு பிறகு அதோட அர்த்தங்கள் சொல்கிறேன். வணக்கம். இப்படி தான் நம்ம வணக்கம் வைக்கணும். இந்த வணக்கம் வைக்கும்போது நிறைய பேர் மிஸ்டேக் என்ன பண்ணுவாங்கன்னா, நிமிந்து பண்ணுவாங்க. அப்படி பண்ணக்கூடாது. பதுங்கியே நேராக முன்னாடி பார்த்து பண்ணணும். இந்த திருத்தம் மட்டும் இருக்கணும். நிறைய பேர் இதை மிஸ்டேக் பண்ணுவாங்க, தவறாக பண்ணுவாங்க. அதை மட்டும் சரி பண்ணிக்கோங்க. இந்த வணக்கம் எதுக்கு அப்படின்னா, முதல்ல வலது காலை வைக்கிறோம். தொடையில் அடிக்கிறது வீரம். முதல்ல நமக்கு சாப்பாடு கொடுக்குற அந்த பூமியை தொட்டு வணங்குறோம். அடுத்து நம்ம கற்றுக்கிற கலை. இது நம்ம சொல்லி கொடுக்குற ஆசான்மார்கள். எனக்கு சொல்லி கொடுத்தவங்க, அவங்களுக்கு சொல்லி கொடுத்தவங்க எல்லாத்துக்கும் சேர்த்து இந்த வணக்கம் நம்ம வைக்கிறோம். அடுத்து நம்ம நண்பர்கள், நம்ம சகோதரர்கள், ஆடியன்ஸாக இருக்கான்னு சொல்கிறோம்ல, அவங்க எல்லாத்துக்குமே இந்த வணக்கம் வைக்கிறோம். இப்போ இந்த வணக்கம் வச்சதுக்கு பிறகு வந்த உடனே இந்த வணக்கம் வைக்கணும், போகும்போது இந்த வணக்கம் வைக்கணும். அதற்கு பிறகு இன்னைக்கு நம்ம முதல் காலடி பார்க்க போகிறோம். முதல் காலடி ஒரு முறை சின்ன குழந்தைங்க பண்ணுவாங்க. அதில் இருக்கிற தவறுகளை சொல்லும்போது அந்த தவறுகள் நீங்களும் திருத்திக்கிங்க. இப்போ முதல் காலடி பார்க்கலாம் வாங்க. இப்போ உங்களோட கால் இடது கால் வச்சு நம்ம துவங்குறோம். வணக்கத்துக்கு வலது கால், ஆனால் காலடி பயிற்சிக்கு நம்ம இடது காலில் இருந்து துவங்குறோம். உங்களோட கை இந்த பொசிஷனில் உங்கள் ஷோல்டர் அளவுக்கு இருக்கணும், உங்கள் தோள்பட்டை அளவுக்கு இருக்கணும். இந்த கண் பார்வை உங்கள் கையை பார்த்துருக்கணும். இப்படி தான் இருப்பாங்க. இந்த கால் முட்டி இந்த கட்டவரல் மறைக்கிற அளவுக்கு மடக்கணும். இதுதான் நிலை. சிலம்பத்தோட நிலை. இந்த கால் இப்படி இருக்கணும். இதுதான் முதல் நிலை. இப்போ 1ன்னு சொன்னால் இந்த காலை எடுத்து அங்கே வைக்கும்போது இந்த காலை திருப்பிடுவாங்க. இப்போ நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும். 1. இப்போ இந்த காலை திருப்பிட்டாங்க பார்த்தீங்களா? அதே மாதிரி திருப்பணும். கால் முன்னாடி முட்டியும் மடக்கிக்கணும். 2. 3. 4. இப்போ இவங்க பண்ணது ஏறு வரிசை. இப்போ அதே மாதிரி இறங்கு வரிசை பின்னாடி பண்ணுவாங்க. கால் அதே மாதிரி தான் முன்னாடி மடக்கணும். 1. 2. 3. 4. இப்போ இவங்க எடுத்ததுல நீங்க ஒரு விஷயத்தை பார்த்துருப்பீங்க. காலை எடுக்கும்போது பின்னாடி இப்படி எடுத்து இப்படி வச்சிருப்பாங்க. பின்னாடி எடுத்து இங்க வச்சிருப்பாங்க. இந்த கால் உங்க இடுப்புல படணும், பட்டு எடுத்து வைக்கணும். முன்னாடி வரும்போது காலை முன்னாடி தூக்கி பின்னாடி வைக்கணும். உங்களோட பார்வை நேராக இருக்கணும். இந்த மாதிரி தினமும் ஒரு குறைஞ்சது 20 முறையாவது பயிற்சி பண்ணணும். குறைஞ்சது அதிகபட்சமாக 100-150 தடவை இந்த பயிற்சி பண்ணிங்கன்னா
உங்களுக்கு காலடி விரைவில் ஒரு வாரத்திலேயே சிறப்பாக வந்துடும். இந்த மாதிரி காலடிகள் கிட்டத்தட்ட 15க்கு மேற்பட்ட காலடிகள் இருக்கு. ஆரம்ப நிலை பயிற்சினால எல்லாத்துக்கும் அடிப்படையான இந்த முதல் காலடி மட்டும் நம்ம பண்றோம். அடுத்தது கம்புக்கு போயிடலாம். கம்பு எப்படி பிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு முறையை பார்த்துடலாம். இது நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். வலது கை கீழே பிடிச்சிருப்பாங்க, இடது கை மேலே பிடிப்பாங்க. இதான் நம்ம சிலம்பத்தோட முறை. அப்படியே என்ன தெரியும் எப்படி அளவு வைக்கணும் அப்படின்னா, கம்புல 3 வகை இருக்கு. பெரம்பு கம்பு இருக்கு, இன்னொன்று வந்து மூங்கிலேயே இன்னொரு வகை இருக்கு. நம்ம பெரம்பு மூங்கிலும் எந்த கம்பு பிடிச்சாலும் எந்த பகுதி கனமாக இருக்கோ அந்த பகுதியில் பிடிக்கணும். அப்போ தான் நம்ம சுழற்றும் போது அதோட தன்மையை நம்மளால் கட்டுக்குள்ளே கொண்டு வர முடியும். அதனால் எடை அதிகமாக இருக்க பகுதியில் பிடிப்போம். எப்படி பிடிக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். கம்பில் எடை அதிகமான பகுதியை தேர்ந்தெடுத்துட்டு கம்பை நல்லா பார்க்கணும், எந்த சைடு குண்டா இருக்குன்னு பார்த்துட்டு அந்த சைடில் பிடிச்சிட்டு கடைசியிலிருந்து கீழ்ப்பகுதியிலிருந்து 3 விரல் அதுக்கு மேலே பிடிக்கணும். ஒரு சின்ன இடைவெளி மட்டும் தான் இருக்கணும். அதுக்கு மேலே முதல்ல வலது கை, அதுக்கு மேலே இடது கை. மேலே எந்த கை இருக்குன்னு பார்த்தா இடது கை தான் இருக்கும். இப்படி தான் பிடிக்கணும். இப்படி தான் கம்பை பிடிச்சிட்டு இருப்போம். கம்பு பிடிக்கிற முறை உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்தது முதல் சுற்று தான் நம்ம இப்போ முன் சுத்து அப்படிங்கிற ஒரு சுத்து நம்ம பார்க்க போகிறோம். அது வந்து எப்படி பண்ணுறாங்கன்னு இப்போ பாருங்கள். ஆரம்பத்தில் எந்த பக்கம் இருந்து எப்படி வருதுன்னு பாருங்கள். எளிமையாக புரியணும்னு சொன்னால் உங்களுக்கு நாங்கள் ஒரு படகு மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். ஏன்னா நீங்கள் ஒரு படகுன்னு வச்சுட்டா படகுல இப்போ நம்ம முன்னாடி போனால் தள்ளுவோம்ல, அதே தான் நம்ம கம்பில் 2 பக்கமே ஒரே முனையில் தள்ளுறோம். அதுதான் முன் சுத்து. உங்களுக்கு புரிகிற மாதிரி படகுங்கிற ஒரு நம்ம தள்ளுறோம் அப்படிங்கிற ஞாபகம் வச்சிட்டிங்கன்னா அந்த இது எளிமையாக புரியும். இப்போ மெதுவாக பண்ணுவாங்க பாருங்கள். கையை இந்த இடத்துல இலகுவாக பிடிச்சிக்கணும். கை இந்த இடத்துல கெட்டியாக பிடிக்காம இலகுவாக பிடிச்சிட்டிங்கன்னா இன்னும் எளிமையாக வரும் உங்களுக்கு. இது ஆரம்ப நிலையில் ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுற முன் சுத்து. அடுத்த ரொட்டேட் பின் சுத்து, அடுத்த சுத்து பின் சுத்து. கம்பு இவங்க அதே மாதிரி பிடிச்சிருப்பாங்க. இப்போ நம்ம போட்டில் முன்னாடி போகிற ஒரு முறையை நம்ம பார்த்தோம். இப்படி பண்ணால் 2 முனையும் ஒரே பகுதியில் வரும். இப்போ அடுத்து நம்ம பின்னாடி போட்டில் பின்னாடி போனோம்னா இப்படி தள்ளுவோம், இப்படி தள்ளுவோம்ல, அதே முறை தான் கம்பில் இப்படி அடிக்கிற முறையை நம்ம பண்ண போகிறோம். அந்த முறையை நல்லா கவனிங்க, பண்ணுங்க. இப்போ கம்பை இப்படி பிடிச்சாச்சு. இந்த இலகுவை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இதுதான் நுணுக்கம், டெக்னிக்னு சொல்லுவாங்களே. இந்த டெக்னிக்கை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ரொம்ப கெட்டியாக பிடிக்கக்கூடாது, இந்த அளவுக்கு பிடிச்சிக்கணும். இப்போ அடுத்தது முன் சுத்து போட் இப்படி பண்ணுற மாதிரி மெதுவாக ஆரம்பிக்கணும். முதல்ல உங்கள் கை டைட்டாக இருக்கும், ரொம்ப கிரிப்பாக பிடிப்பீங்க. அதெல்லாம் இல்லாமல் இலகுவாக பிடிச்சி பொறுமையாக 2 பக்கம் உடலுக்கு நேராக சுற்றணும். காலை இப்படி ஓப்பன் பண்ணிக்கலாம். 1 2 நேராக வச்சுக்கணும், சராசரி அளவு. இப்போ அதே மாதிரி அடுத்தது பின் சுத் பேட் அடிக்கிற மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு சரியாக வரும். எந்த ரொட்டேட் எடுத்தாலும் உடலுக்கு நேராக உடம்பு ஒட்டி தான் வரணும். இப்படி தள்ளி போகக்கூடாது. இது தவறு. அதே மாதிரி இது தவறு. நேராக உடலை ஒட்டி தான் எடுக்கணும். இது பின் சுத்து. இப்போ அடுத்த சுத்தா நம்ம இந்த காலடி, முதல் காலடி நீங்கள் பயிற்சி பண்ணியிருப்பீங்க. ஒரு 20 முறை 50 முறை பயிற்சி பண்ண சொல்லியிருந்தேன். அதை பயிற்சி பண்ணி முன் சுத்து பண்ணுறோம், பின் சுத்து பண்ணுறோம். அந்த முன் சுத்து பின் சுத்தும் அடுத்தது அந்த காலடி பயிற்சியோட நம்ம இப்போ இணைக்க போகிறோம். அதை இப்போ இவங்க பண்ணுவாங்க பாருங்க. இப்போ முன் சுத்து தூங்கு. இது முன் சுத்து. இப்படிதான் காலடியோட இணைச்சு பண்ணணும். ஒரு காலடிக்கு 5 ரொட்டேட் எடுத்துக்கலாம், அதுக்கு மீறி நம்ம எடுத்துக்கலாம். நல்லா பயிற்சி எடுத்ததுக்கு பிறகு உங்களோட அனுபவத்தை பொறுத்து நம்ம அதை அதிகம் பண்ணிக்கலாம். நல்லா பயிற்சி எடுக்கிற வரைக்கும் இது அதிகமாகவே பண்ணலாம்.
மாதிரி வரணும். இப்போ நம்ம இரண்டு சுத்துகள் பார்த்துருக்கோம். முன் சுத்து, பின் சுத்து. அதை ஏறு வரிசை இறங்கு வரிசையிலேயே நம்ம பார்த்தாச்சு. இதற்கு அடுத்தது இது 2 சுத்துக்களை இணைக்கிற சுத்து தான் படை வீச்சு. இந்த படை வீச்சு மிகவும் அவசியமான ஒன்று. இந்த படை வீச்சு இந்த 2 சுத்தி சேர்த்துனா தான் வரும். இப்போ அதை எப்படி சேர்த்து லாபகமாக பண்ணுறாங்க அப்படின்னு பாருங்க. முதல்ல முன் சுத்து எடுப்பாங்க, அடுத்தது பின் சுத்து எடுப்பாங்க. முதல்ல முன் சுத்து நீங்கள் அடிப்படை பயிற்சியில் அவங்க பண்ண பார்த்துருப்பீங்க. இந்த முன் சுத்து எடுத்திருப்பாங்க. இப்போ அதை அவங்க பண்ணுவாங்க. 1 எடுத்து நிறுத்தணும். இந்த முன்பகுதி நேராக வர்ற அளவுக்கு நீங்கள் நிறுத்தணும். 2 அப்படின்னா பின் சுத்து எடுக்க போகிறோம். இப்போ இடது கால் வச்சு பண்ணுற ஒரு படை வீச்சு தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த சுத்துக்கு பேர் படை வீச்சு. 2 எடுத்துட்டு இப்போ நேராக திரும்பிடணும். 1 முன்னாடி எடுப்போம், 2 பின்னாடி எடுத்துட்டு முன்னாடி திரும்பிடும். இதற்கான காலடி அடுத்த காணொலியில நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த சுத்து முறையை மட்டும் நீங்க கவனி. 1 2 1 2. இப்போ இதை தொடர்ச்சியை நல்லா எடுத்து பழகியாச்சுன்னா தொடர்ச்சியை எடுக்கணும். 1 2 1 2 வேகமா எடுக்கணும். இப்போ இடது கால் வச்சு பண்ற படை வீச்சு, நிலையில் நிக்கிற ஒரு படை வீச்சு இடது கால் வச்சு பண்றோம். இப்ப இவரு வலது கால் வச்சிருப்பாரு. இதே சுத்து அடுத்த காலடியில நம்ம பண்ண போறோம். இப்போ இது 2 இதையும் நல்லா பாத்துக்குங்க. சின்ன கன்ஃபியூஷன் ஆகும், உங்களுக்கு கொஞ்சம் குழப்பமாகும். இந்த கால் இடது கால் வச்சிருந்தா இடது சைடு இருந்தா ஆரம்பிக்கணும். 1 முன் சுத்து. இப்போ வலது காலை வச்சிருந்தா வலது சைடு முன் சுத்து எடுப்பாரு. 1. அப்போ உங்களோட இந்த கை பிடிக்கிற முறை இந்த சைடு மாறி இருக்கும், அந்த சைடு மாறி இருக்கும். இதுதான் நீங்க கவனமா பார்க்க வேண்டியது. நீங்க இந்த காலை வச்சா இங்க இருக்கும், இந்த காலை வச்சா கை இங்க இருக்கும். இதை மட்டும் சரியா புரிஞ்சு பண்ணீங்கன்னா தெளிவா புரியும், தெளிவா பண்ணிடலாம். இப்ப இடது கையில 1 2 பேருமே 1 எடுப்பாங்க பாருங்க. 1. இப்ப இவங்க இங்கே 2 எடுப்பாங்க, அவங்க அங்க 2 எடுப்பாங்க. 2. இதுதான் முறை. இப்ப நீங்க இது தனித்தனியா பண்றத நீங்க ஒவ்வொருத்தரும் தனித்தனியா பண்ணணும். இடது கால் வச்சும் பண்ணணும், வலது கால் வச்சும் பண்ணணும். இது 2 முறையா பண்ணாதான். அடுத்து இதுல ஏறு வரிசை பண்ணணும். இது நிலையில் நின்று பண்ணியிருக்கோம். அடுத்து இதுல ஏறு வரிசை பண்ணணும். இப்போ ஏறு வரிசை அடுத்த வகுப்புல பார்க்கலாம். இந்த முறையை நீங்க பயன்படுத்தி எனக்கு வீடியோவா நீங்க அனுப்புங்க. அதற்கு பிறகு அடுத்த காணொலியில நீங்க அந்த படை வீச்சு ஏறு வரிசை இறங்கு வரிசை நம்ம பயிற்சி எடுத்துடலாம். இந்த வீடியோ அனுப்புனதுக்கு பிறகு உங்களுக்கு நான் பதிவிடுறேன். நன்றி, வணக்கம்.